மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, பிருந்தா ஓடிடி நம்ம த்ரிஷா மேடம் முதல்ல டெபியூட் பண்ண பிருந்தாவோட ஓடிடி ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று ஒரு 4 எபிசோடு பார்த்தேன், இன்னைக்கு 4 எபிசோடு பார்த்தேன். 8 எபிசோடுங்க மொத்தம். சோனி லிவ்வில் இருக்குது. சோனி லிவ் ஜியோ வைஃபை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சோனி லிவ் ஃப்ரீ 3 மாதம் அந்த பிளான் இருக்குது. அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஹாட் ஸ்டாரு, சோனி லிவ், ஜிஃபை இது 3 தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கான். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் வந்து நம்ம தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஜியோ வச்சுருக்கவங்களுக்கு தெரியாதவங்க சொல்கிறேன். நான் என்னெல்லாம் என் லைஃப்பில் கற்றுக்கிறேனோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் என்னோட சேனலில். ஓகே, நல்லதோ சரி கெட்டதோ சரி, கெட்டதை மறப்போம், நல்லதை ஞாபகம் வைப்போம். தட்ஸ் ஆல். ஸோ பிருந்தாவோட ரிவ்யூக்கு வருவோம். ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து மூட நம்பிக்கை அதிகமாக நம்புவாங்க, கடவுளை அதிகமாக நம்புவாங்க. ஸோ நரபலி கொடுக்குற கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட நம்ம லியோ தான். அதில் சஞ்சய் தத் பையனை பண்ண விடுவார். இது அந்த ஊர் மக்களில் இவங்க சாகணும், குழந்தைங்க குட்டிங்க இவங்களாம் சாகணும். ஸோ இதில் நம்ம இந்திரஜித் சுகுமாரன், நம்ம பிருத்திவிராஜ் அண்ணன், அவர் எல்லா மாதிரி சரியான ட்விஸ்ட்டுங்க. 5வது எபிசோடுக்கு அப்புறம் அவர் தான் கடைசியில் மெயின் வில்லனாக நடிச்சிருக்காரு. ப்ளஸ் ஒரு கிளைமேக்ஸில் எமோஷ்னல். த்ரிஷாவோட அண்ணனும் அவர் தான், ஒரிஜினலான உண்மையான அண்ணனும் அவர் தான் தெரிஞ்சு. த்ரிஷா மேடமே தான் அண்ணன் கிளைமேக்ஸில் அந்த கன் ஷாட்டில் சொல்லும்போது, மேடம் போலீஸ் அந்த படத்தில் எஸ்ஐ. ஸோ அந்த பிருந்தா கேரக்டர் வேறு லெவலில் இருந்தது. தெரியாது படம் ஓடிடி பார்த்துடோ இல்லையா, த்ரிஷா மேம் நல்லாவே சைட் ஆச்சா. இதில் என்ன இருக்குது? பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. பெண்களுக்கு பிடிக்காத மாதிரி அவங்கள வற்புறுத்தக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் இந்த காலத்தில். என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். அவங்களுக்கு கூட அநியாயம் நடந்துருக்குது. நாட் ஒன்லி த்ரிஷா மேம், பொதுவாக எல்லா பெண்களும் சொல்கிறேன். அவங்களுக்கு கூட அநியாயம் நடக்கும். அவங்க அநியாயம் செஞ்சு சொந்தம் பேசும்போது அப்புறம் சரி வா படத்துக்கு வேடாம் மனசாட்சி. சரி மனசாட்சி இப்போனா படம். ஸோ ஒரு மூட நம்பிக்கையால் த்ரிஷா மேடம் குழந்தை த்ரிஷாவும் அவங்க அண்ணன் ஃபேமிலியை கொடுத்தணும்னு அந்த ஊருக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க அண்ணன் தான் நம்ம இந்திரஜித் குமாரை காப்பாற்ற வரும்போது மூட நம்பிக்கையால் அம்மா வந்து தான் குழந்தைய காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஸோ த்ரிஷா மேடம் சைல்ட்ஹுட் இந்திரஜித் குமார் காப்பாற்ற ட்ரை பண்ண ஊரை விட்டு ஓடுவாங்க. அம்மாவை அந்த குழந்தைய விட்டுடுங்க, என்ன வேணால் கொண்டுடுங்க, என்ன நரபலி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த த்ரிஷா கடைசியில் சாக மாட்டாங்க. த்ரிஷா வேறு அந்த ஊர்லேயே வேறு ஒரு சின்ன குழந்தை செத்துரும். கடைசியில் அந்த குழந்தைய நரபலி கொடுத்துருவாங்க. த்ரிஷா அம்மாவை அறுத்துருவானுங்க அந்த ஊருக்காரங்க, மூட நம்பிக்கை சாமி ஆரம்பிச்சவங்க. ஸோ அறுத்துட்ட பிறகு இதை பார்த்த சைல்ட்ஹுட் நம்ம இந்திரஜித் வந்து மூட நம்பிக்கையால் என் குடும்பத்தை இழந்த, இனிமேல் கட்டப்பட்டு கும்பிட்றோம், எவனாவது நான் போட்டு தள்ளுவேண்டான் அப்படிங்கிற களத்தில் இறங்கி நம்ம இந்திரஜித் சுகுமாரன் சேரும். அப்புறம் இன்னொரு வில்லன் யாருன்னா தக்கூருன்னு ஒருத்தன். அவன் யாருன்னா நம்ம சிவா மனசுல சக்தி படம் பார்த்துருப்பீங்களா, உலகத்துக்கே தெரியும். அந்த படத்தில் அனுயா மேடம் உஷார் பண்ணுற மாதிரி அவன் கம்பெனிலே வேலை செய்கிற மாதிரி ஒருத்தன் வருவான் பாருங்க பல்சரில். என்ன சார் அப்படின்னா இப்படி சிரிப்பான் பாருங்க. அந்த சந்தானத்துக்கிட்ட கூட கலாய் வாங்குவான். பல்சர் பைக்கில் பிடிச்சி அவன் கிருன்னு அடிப்பானு. அவன் தான் 2009 பார்த்தேன். அப்புறம் இதில் நாவெல்லாம் நடிச்சிருக்கிறாரு அந்த சாரு. சரியான ஆர்டிஸ்ட். இது ரெஃபரன்ஸ்க்காக நான் சொன்னேன் உங்களுக்கு. யாருன்னா சிவா மனசு சக்தி போயிட்டு படத்தில் பாருங்கள், அதில் இருப்பான். எஃப்எம் சக்தி மேடம் வந்து அவங்க கூட ஊரை சுற்றிட்டு இருப்பான். அந்த கேரக்டர் தாங்க, அவரே தான் இருக்கார். அவர் ஒரு வில்லன். அந்த தக்கூருக்கு கதை தான். அவன் இந்த ஜென்மத்தில் பிறந்துக்கிறான், போன ஜென்மத்தில் நீ 12 கொலை பண்ணியிருக்கிற. ஸோ இந்த ஜென்மத்தில் இந்த ஊரில் ராஜஸ்தானில் ஒரு கிராமம், இது ஆந்திராவில் ஒரு கிராமமாக நம்ம த்ரிஷா மேடம் சைல்ட்ஹுட் கதை. அது ராஜஸ்தானில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தை நீ போன ஜென்மத்திலே 12 பேரை கொண்டுக்கிற. இந்த ஊரில் மறுபடியும் நீ இந்த ஜென்மத்தில் பிறந்து ஒன்றால் தான் எல்லா நோயும் வருது. எல்லாரும் இன்னும் மறுபடியும் செத்து போகிறாங்க. உங்கள் தாத்தா செத்து போயிட்டாரு, உங்கள் பாட்டி, உங்கள் அப்பா அம்மா, நீ பிறந்தோடனே உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, உங்கள் அம்மா வாயில் போட்டுக்கணும் நீ ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அவனுக்கும் கடவுள் மேலே எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி கதை நல்லா இருந்தது. பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ப்ளஸ் உணர்வு பூர்வமாகவும் இருந்தது. ஸோ அவனையும் ஊரை விட்டு, ஸோ 2 பேர் ஊரை விட்டு 2 பேர் தான் அக்யூஸ்டு. எவன்லாம் கடவுளை கும்பிட்றானோ கடவுளை நம்பிக்கிறானோ அவனால் போட்டு சீரியல் கில்லராக தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ போட்டு தள்ளிக்கினே இருக்கிறாங்க. இதான் ஒரு எபிசோடு தெரியுது.
ஸோ த்ரிஷா மேடம் வந்து படித்து ஒரு வளர்ப்பு தந்தை கிட்ட வளர்கிறாங்க. அவர் போலீஸு. அதே மாதிரி அட்மையர் ஆகி அவங்க அப்பா மாதிரி அட்மையராக ஆகி இவங்களும் போலீஸ் ஆகிறாங்க, எஸ்ஐ ஆகிறாங்க. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி அக்காவே என்ன மதிக்காது, அக்கா பேச்சை கேட்காது, ஒரு ஆளாக கூட மதிக்காது, ஊரை சுற்றுறது, பப்புக்கு போகிறது, 17-18 வயசில் பப்புக்கு போகிறது, குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது. நான்லாம் 21 வயசு வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஆஃப்டர் 21 இயர்ஸ் நான் காலேஜ் முடித்து வேலைக்கு போகும்போது தான் சரக்கு அடிக்க ஆரம்பித்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு தான் வரேன். ஆனால் விடலாம் முடியல என்னால். கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவேன். டென்ஷன் ஏன்னா இப்போ வேலை கிடைக்கல, இன்னும் மைண்ட் ப்ரெஷர் ஆகுது. கொஞ்சம் வேலை கிடைக்கும் போது விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம். யூடியூப்பில் வருமானம் வந்தால் தான் விட முடியும். கொஞ்சமாக அப்போ தான் பொறுப்பு இன்னும் அதிகமாகும். முன்னாடி நான் எவ்வளோ கூடியாக இருந்தோன்னா இப்போ எவ்வளோ பரவாயில்லன்னு எனக்கு தெரியுது. ஊருக்கு போகல. இப்போ ஊருக்கு போனதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். எப்பயாச்சும் சம்டைம்ஸ் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட முடியாது. குடிப்பாக இருக்கிறவங்க தாங்க இருக்கணும். சரி இப்போ படத்துக்கு வரோம். என் லைஃப் இப்போ நடுவில் என் லைஃப்பை அப்படியே பேசிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ படத்தில் அக்காவை மதிக்காத ஒரு அடங்கா பிடாரியான ஒரு தங்கச்சி. கடைசிக்கு தங்கச்சிக்கு பிரச்சனை வரும்போது அக்கா ஓடி வந்து காப்பாற்றுவாங்க. அக்கா பாசம் ஒன்று சேர்ந்துடும். ஸோ அப்படியே போகுது. இவங்க ஃப்ளாஷ்பேக், இந்த ரவுடிங்களோட ஃப்ளாஷ்பேக் அப்படியே 2 பேர் ஃப்ளாஷ்பேக். நீ தான் என் தங்கச்சி, கிளைமேக்ஸில் சிம்னி, நீ தான் என் சிம்னியா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ் ட்விஸ்டெல்லாம் சும்மா வேறு லெவலில் இருந்தது. இட்ஸ் க்ரைம் த்ரில்லர் அண்ட் சீரியல் கில்லர் சீரீஸ். அது இருந்தா. ஸோ அது ஒரு எமோஷன்ஸ். கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த உலகத்தில் பிறந்துட்ட. ஸோ நீ கெட்டது பண்ணுறது, நீ போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் கெட்டது பண்ணிக்க, இந்த ஜென்மத்தில் நீ நல்லதை பண்ணிட்டு போ. அதுதான் சொல்கிறாங்க. அது அவங்களோட நம்பிக்கை. உனக்கு கடவுள் பிடிக்கலையா, உனக்கு நீ விட்டுரு, சாமி கும்பிடாத. போகிறவங்களுக்கு நீ சாவடிக்கிற, அது அவங்க நம்பிக்கை, அவங்களோட நம்பிக்கை. அவங்க பிறப்பால் அது நம்பிக்கை ஆகுது. மொத்த பிறக்கிறான்னா அவனை சாமி வச்சு அவங்க ஃபேமிலி நம்பிக்கை. அது நமக்கு தேவை. உங்களுக்கு பிடிச்சா சாமி கும்பிடுங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. அவ்வளோதான். உங்களை சாமி சொல்லிச்சா, சாமி வந்து நீ வந்து என்னை கும்பிடுன்னு சாமி சொல்லிச்சா? இல்லை எதுக்கு பிடிச்சா பிடிக்கலாம் விட்டுருங்க. இதுதான் கன்க்ளூஷன். இந்த பிருந்தாது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ த்ரிஷா மேடம் ஒரு காப்பான பயங்கர. ஏற்கனவே அவங்க 2-3 படத்தில் காப்பாக நம்ம பார்த்துருக்கோம். ராங்கியில், அதுக்கப்புறம் த ரோடு, அதுலேயும் காப்பு. 2 ஆக்சுவல். அதில் வந்து ஜேர்னலிஸ்ட்டு, இன்னொன்றில் வந்து ராங்கியில் தான் காப்பு. ராங்கியில் காப்பு, ஜேர்னலிஸ்ட்டு. இதில் காப்பு. இது சீரீஸ். அது 2 மூவி, இது சீரீஸு. பரவாயில்ல. சோலோ பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் போகுது. செமையாக இருக்குது. த்ரிஷா ஃபேன்ஸ், சவுத் இண்டியன் குயின் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் போய்ட்டு பிருந்தாவை ஓடிடியில் பாருங்கள். போலீஸில் சும்மா வேறு லெவலில் இருக்கிறாங்க. பாருங்கள். சோனி லீவில் இருக்கு பாருங்கள்.